எடுமா மல்லி எடுமா வித்தியாசமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சந்தை. வந்திருக்கிறோம் சந்தைக்கு. இன்னைக்கு கொடைக்கானல் சந்தைக்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே காயெல்லாம் வாங்கி எல்லாம் காட்டுவோம். பாருங்க, எடுத்துக்கோ. எடுமா மல்லி எடுமா வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் முளைக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போ கிடையாது. அப்படி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மல்லித்தலை என்னுடைய சின்ன வயசில் அங்கே இதுகளை முளா கொள்ளையில் போடுவாங்க. இந்த மாதிரி மல்லி இன்னைக்கிட்டே அது கிடைக்குது கொடைக்கானல் சந்தையில். பாருங்கள், ரொம்ப என்ன வாசம், நல்லா இருக்குது, சூப்பராக. ஆனால் நம்மளுக்கு அங்கேயெல்லாம் வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி மல்லிலாம் ரைட் இல்லை. இதுதான் இது நல்ல மல்லி. ஆமாம், நல்ல மல்லி எனக்கு தெரியும். இதே மல்லியை வந்து வாங்கி செய்யுங்க. சென்னையில் கிடைக்குமா கிடைக்காதுங்க எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே கிடைக்குது. சூப்பராக வச்சுருக்கா. ஒரு 2 3 எடு. எவ்வளவு? சரி, 50 ரூபா கொடுங்க. 3 கட்டு பைய கட்ட பைய ஒன்று வாங்கணும். ரொம்ப ஸ்பேஷப்பட்டு வந்திருக்கேன் உங்க கடைக்கு. இது வந்து பவள பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க புளிக்குழம்பு இதுல எல்லாம் போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். சிவப்பு பீன்ஸ். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து பீன்ஸ், இது முருங்கை பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள பீன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா தடிமனா, நல்லா முரட்டுத்தனமா நல்லா இருக்கும். இல்ல சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். பொரியல் பண்ணாலும் நல்லா இருக்கும். அக்கா, அந்த காய் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன பேர் மறந்து போச்சு. அது நூக்கல் ரேடிஸ், அது டர்னிப். அதுல 2 காய் எடுத்து கொடுங்க. காய் வந்து டர்னிப் காய், நூக்கல் மாதிரியே இருக்கும். இதுல சாம்பார் வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மலையில விளையிற காய்கறிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி நீங்களும் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நூக்கல் இங்க விளையிற நூக்கல் நம்ம இதுல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். குருமா வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். அது நம்ம இதுல நல்லா கிடைக்குது. இல்ல இதை வந்து பால் சேமியா, பாலில் போடலாம். சூடான பாலில் போட்டு சாப்பிடலாம். அவங்க பொரிச்சு வச்சுருக்காங்க இந்த சேமியாவை. இதே நாட்டு தக்காளி, சூப்பர் தக்காளி. இதே நல்லா இருக்கு, டேஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம சென்னையில் இது மாதிரி கிடைக்கிறதுல அவ்வளோவா நான் பார்க்குறேன், கேட்குறேன், கிடைக்கல. அது இப்படி உருண்டை தக்காளி பந்து மாதிரி வருது. பழமாக எடுத்து போடுமா. நாங்கள் வந்து உதயகுடி, ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். இங்கே பாரு, இந்த நாட்டுக்கு இந்த முட்டை சூப்பராக இருக்கும். முட்டை பை அப்படி செஞ்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்குது இது நம்மளுக்கு. ஆனால் சென்னையில் வந்து ராயபுரத்தில் தான் வாங்கினேன். இங்கே எல்லாம் கிடைக்கல, மற்ற இடம்லாம் பார்க்க முடியலை. வாங்கிடலாமா? நம்ம கிரேவி மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பாரு சின்ன கோழியில. இங்கே வளர்க்குற கோழி மாமி. ராம சீதாப்பழம் 1 கிலோ 200 ரூபாய். இதில் என்ன பின்னாடி ஃபுல்லாக இதுவாக இருக்கு, ரொம்ப டேமேஜாக இருக்கு. தோட்டத்தில் விளையிறதா உங்கள் தோட்டத்தில்? தெரிஞ்சு. இந்த பொல்லங்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே வந்து குட்டையாக இருக்குங்க. இதுவும் இருக்கும் சென்னையில். ஆனால் இது வந்து நீட்டு காய், நல்லா இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். ஆமாம்மா, கண்டி கிச்சன் தான். நாங்களா சென்னை. நான் இங்கே தான், நான் இங்கே கொடைக்கானல் தான் என் ஊர். எங்கள் மாமியார். பட்டர் ஃப்ரூட், இது வந்து அவகோடா தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து அவகோடா. தமிழ்ல இங்கிலீஷ்ல அவகோடா, தமிழ்ல வந்து பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையா என்ன? அவகோடா. அவகோடா, இங்கிலீஷ்ல வந்து பட்டர் ஃப்ரூட். 1 கிலோ எவ்வளோக்கா? 1.10 ரூபாயா? இந்த பிள்ளைகிட்டவா சாப்பிட்டு பாருங்க. இது என்னது, இதுக்கு பேரு? பேஷன் ஃப்ரூட். அதாக்கா சூப்பராக இருக்கு. பேஷன் ஃப்ரூட் பார்த்துக்க. உங்க வீடியோ டெய்லி பார்க்குறேன்மா. சரி, நல்லா பாருங்க, சந்தோஷம். இப்போ பாத்திரம் ஒன்று, பழைய காலத்து பாத்திரம், அதை பற்றி கமெண்ட் போட்டிருந்தேன் நான். இந்த மாதிரி இந்த பாத்திரம்லாம் உங்களுக்கு உமா வீடு சீதனம் கொடுத்துருப்பாங்க, அப்படியா இருக்கும்? ஏன்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு கொடுத்தது. ஆமாம், கிடைக்கல. ஆமாம், நான் சொன்னேன். ஆமாம், எல்லாம் காட்டியிருக்கேன். பாத்திரம் மண்டை, மங்கு, வெளிநாட்டு மங்கு எல்லாம். டெய்லி உங்கள் வீடியோ நான் இன்ஸ்டாகிராம் இது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே உங்கள் வீடியோ வந்துடும். அதை நின்று நிதானமாக பார்த்துட்டு போவேன். கொடைக்கானல்ல நீங்கள்? ஆமாம்மா, இந்த ஊர் துவாச்சேரி. நீங்கள் துவாச்சேரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சை மிளகாய் வாங்கிட்டு, இஞ்சி வாங்கிட்டு. கண்டி கிச்சன் வந்து நிறையா கிச்சனில் எல்லாம் செய்கிற
கறி கிரி மீன் எல்லாமே நல்லா சூப்பராக செய்கிறீங்கள அப்படின்னு. ஆமாம் நான் இல்லையே வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வருது பைக் இந்த இருக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கொடைக்கானல் ஏரி மீன் நல்லா பார்த்துக்கிறோங்க. இது நம்ம இதுலேயே வரும், அதான் நம்ம வாங்குறது இல்லை. வெலை மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு. அது பாறை இருக்கு. நம்ம ஊர் பக்கம் இது சென்னை மீன் இல்லை வேணாம். பச்சை கத்திரிக்காய் இது எவ்வளோ? அரை கிலோ 30 ரூபாயா பச்சை கத்திரிக்காய். நல்லா இருக்கு. இது வத்தலக்குண்டிலேருந்து தானே வாங்கிட்டு வரீங்க? ஆண்டிப்பட்டி கத்திரிக்காவா? சரி, நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய். இது வந்து அவரைக்காய் வந்து கொடைக்கானல் காய். எவ்வளோண்ணா? 80 ரூபாயா? ஆனால் செம்மையா இருக்கு அவரைக்காய். நல்லா இருக்கும். இது ஒரு கட்டு 50 ரூபாயா? புதினா இங்கே 20 ரூபாய்க்கு தாங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க. பார்த்து குறைக்க மாட்டேங்கிறீங்க. சொந்தக்காரனா குறைப்பீங்களா? வெளியே இருக்காராங்கன்னா குறைக்க மாட்டேங்க. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன மாடு மாடி மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை. எல்லாரும் என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன். ஹலாலுங்கிறதுக்காக நான் ஹலாலுக்காக நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அது என்னமோ தெரியாது, வாந்தி வர்றது மாதிரி இருக்குது, அதனால சாப்பிட மாட்டேன். இந்த முருங்கைக்காய் சொரக்காய் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களேன். இந்த முருங்கைக்காய் எடு 2. எல்லாம் நம்ம கடை தான் எடுவேன். நம்ம கடை தான் எல்லாம் நம்ம கடை தான். சொரக்காய் இங்கே விளையிறது, இங்கே இது பண்ணுறதா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தானே? 30 ரூபா சொரக்காய். 30 ரூபாய். இது என்ன பழம்னே? இங்கே காட்டில் விளையிற பழமா? என்ன விலை? அதான் மொந்த பழம் தான் நல்லது. கோம்பக்காட்டு பழம். சேவை கோழி இல்லை, சேவை. ஏங்க கை எவ்வளோம்மா? முட்டை இருக்கு. முட்டை இதில் இருக்கு. ஆளே திருப்பி முட்டுலாக வந்து சேவல். அம்புடு சேவல் முட்டை இடுவோம். நீண்டே இடுவேன். என்ன இது? தென்னை மரத்து பூ. இது என்ன சாப்பிடுவாங்களா? குருத்தா பூ, குருத்து பூ. இதில் தேங்காய் வரும் இந்த பூவில். ஆமாம், அதில் இருக்கிறது பூரா தேங்காய் தான். அப்படியே இதை சாப்பிடுவாங்களோ? சுகருக்கு சாப்பிட்டா அரைச்சி அப்படியே ஊற்றி சாப்பிடணுமா வடிகட்டி? நல்லா இருக்குமா? இனிப்பா இருக்குமா? இப்படி கசக்குமா? சுவக்குமா? எங்கள் ஊர் ராமநாதத்து மிளகா இங்கே இருக்கு பாருங்க, கொடைக்கானல்ல. அதெல்லாம் வாங்கிட்டேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் எல்லாமே வாங்கிட்டேன். அதே மிளகா தானே வாங்கினேன். ஆமாம், இந்த மிளகா தான் வாங்கினேன். சரிம்மா, வாங்கிட்டேன். எல்லாரும் இதுதானே வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டேன். அதே பார்த்தா எனக்கு 1 கிலோ பூண்டு தாங்க. 1 கிலோ அதில் போடுமா? 1 கிலோ 100 ரூபா போடு. மாமிக்கு 1/2 கிலோ கொடுத்துருங்க. எனக்கு இந்த பாருமா 1/2 கிலோன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். உனக்கு பாரு 4 கிலோ பிச்சுக்கு இன்னைக்கு இந்த பூடு இல்லாமல் போயிடும். விற்று போயிருமா? நான் இல்லைம்மா பாரு, நீ பாரு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த மருமகள்கிட்ட சொல்லுவா ஃபோன் பண்ணி. எல்லாம் விற்று போயிரு நாளைக்கெல்லாம். இன்னைக்கு சாயங்காலமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஏன் போட்டுக்கு போட வேண்டிய என்ன போட்டு வெறுறாங்களா? அது வேறைய. அதையும் வாங்கிக்கம்மா. அது போதும். நெய் மிளகாயம்மா உரைக்குமா உரைக்காத? வதக்கி புளிக்குழம்பு மாதிரி வைக்கணுமோ? நெய் வாசம் அடிக்குமா மாமி வதக்குனா? இந்த மிளகா இது ஒரு தட்டு எவ்வளவு? கருவாட்டு குழம்புல போடுங்க. நீங்க என்ன இங்கே உள்ள நல்ல டேஸ்டா இருக்கும். பச்சை மச்சை நல்ல வேகமா இருக்குது. நல்லா பேசி சம்பாரி வேகமா இருக்க போய் தானே அவங்க இந்த பயிரெலாம் என்ன ரேட்டு போடுறீங்க? இப்போ வேணுமா பச்சை மச்சை? சந்தைக்கு சந்தை போடுவீங்க, மற்ற நேரம் வியாபாரம். அப்போ இதெல்லாம் மிச்சத்தை என்ன ஒன்றுவிய? வீட்டுக்கு வச்சுருக்கு தின்றுவிய. அதான் நல்லா இருக்கீங்க ஒல்லிய. அதான் நல்லா ஸ்லிம்மா அழகா இருக்கீங்க. இந்த வயசுலயும் நல்லா இருக்கீங்க. அப்புறம் வந்து நல்லா உழைக்கிறீங்கல்ல, அதனால தான். சூப்பர் சீத்தாப்பழம் நல்ல பெருசு. 1 கிலோ 150 ரூபாயா. இது வந்து சீத்தாப்பழம். பழுக்கலங்க காய தானே இருக்கு? ஆமா, காய் தான். பழுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 நாள் போக 3 லட்சம் போகும். இதைத்தானே போடுங்க. இதைத்தானே போட்டு கொடுத்துட்டு வேலையை பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் சூப்பராக சம்பாதிங்க.
இந்த சோயா பீன்ஸ் தாங்க. நிறைய எவ்வளோது? நாங்கள் 2 சேர்த்து 40 ரூபாயா? சோயா பீன்ஸ் காஞ்ச மிளகா 20 ரூபாய்க்கு. நல்லா புது மிளகாயா இருக்கு. நல்லா வாங்கிட்டு போய் காய வச்சு அரைச்சா செம்மையாக இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இருக்குது. ஆனால் இந்த சந்தையை வந்து நீங்கள் பார்க்கணும், கடை எல்லாமே இருக்குது. நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப பெரிய சந்தை. நான் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டேன். இங்கே வண்டியில் வரக்கூடாது, கார் வரக்கூடாதுங்கிறாங்க. நான் வந்து நடந்தே வந்தேன் பாருங்கள். ஏற்றமாக இருக்குது, இறக்கமாக இருக்குது. அந்த தரையெல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. எப்படி நான் நடந்து வர்றது? பிடிச்சிக்கிட்டே வந்துச்சுக்க பேரங்க பிள்ளைகள்லாம் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து என்னை இருந்து பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க, இங்கே இந்த சந்தைக்கு வாங்க. அப்படி ஜாலியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சந்தை, கொடைக்கானல் சந்தை. நீங்கள் வாங்க, வந்து பாருங்க. அது ஒரு ரகமான பழங்கள்லாம் இருக்குது இங்கே, நல்லா மலைப்பழங்கள். அந்த பழங்கள்லாம் கூட உடச்சி திண்டு பார்த்ததில் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. சூப்பரான பழம், சூப்பரான ஊர், சூப்பரான இடம். அது என்ன செவ்வாழை கூனி குறுகி போச்சு இப்படி? செவ்வாழை கூனி குறுகி போச்சுமா. செவ்வாழை, சின்ன செவ்வாழை, பெரிய செவ்வாழை, எல்லா பொருளுமே இருக்கானா. இந்த மாதிரி ஒரு இது எது? அது பொட்டக்கோழியா? சேவல். முதல்ல கருப்பு கோழி, அது பொட்டக்கோழி. இதை விட பெருசா இருக்கு கோழி. இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு வந்திருக்கிறோம். பார்த்தா 2-3 கிலோமீட்டர் இருக்கோம், நடந்தே வந்துட்டோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நல்லா கிடைக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.